ஈஸியாக வேகமாக செய்யக்கூடிய ஒரு புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் புளியோதரை ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சரிசியில் தான் எடுத்திருக்கேன். 2 கப் பச்சரிசியை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு 2 கப் பச்சரிசிக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2 விசிலில் எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறிடணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது. இதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா செவந்து வரணும், கருகிடக்கூடாது. கடலைப்பருப்பு நல்லா சிவப்பு ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாயை காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். மிளகா கருகிராமல் இருக்கணும். அப்போ புளி சேர்த்துடணும். புளி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப மேலே தெரிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் புளியோதரை நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பொடியெல்லாம் தேவையில்லை. வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடிச்ச பொடியும் பெருங்காய பொடியும் போதும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கோவில் புளியோதரைனா கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கு எங்கள் அம்மா சேர்த்ததில்லை, அதனால் நான் சேர்க்கலை. இதில் வெந்தயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். பொடி போட்டதுக்கப்புறம் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த வாசனை, வெந்தயத்தோட வாசம் வந்து நல்லாயிருக்கும், பெருங்காயத்தோட வாசமும். இப்போது ஆறின சோறு கூட இந்த சாதத்தில் இதை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடக்கூடாது. நமக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு தான் சேர்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் புளியோதரை கரைசல் கொஞ்சம் மிச்சமாச்சு. இப்போ இந்த புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.